ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு, அதை பார்த்தா வந்தோம். ரொம்ப ஸ்லோவாக போச்சுண்ணே படம். புரியல. அனிஷாவோட மோனிஷா தான் நல்லா இருக்கும். உண்மையாலே படம் நல்லா இருக்கு. படம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். காமெடி, லவ் அனைத்தும் உண்டு, எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த ஷோ ஃபுல்லாகிடும். டாக்கிங் அபவுட் நாஸ்டாலஜிக் லவ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த அன்எக்ஸ்பிரஸ்டு லவ்ன்ற கான்செப்டை செல்லிங் பாயிண்டாக வச்சு வந்திருக்கு வித் லவ். போன வருஷம் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டேரக்டர் அபிஷன் ஜீவிந்த் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியிருக்காரு. வித் லவ்ல லவ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தலாமா? வெல்கம் டு சென்டவார சினிமா, லேட் ரிவ்யூ ஆன் ரீசென்ட் ரிலீசஸ். கல்யாண வயதில் இருக்கும் இளைஞர் சத்யசீலன் டிசைனராக ஒர்க் பண்ணுறாரு. அக்கா பார்த்துருக்க மோனிஷான்ற பொண்ணை மீட் பண்ண ஒரு கஃபேக்கு போகிறாரு. மோனிஷா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. மோனிஷா கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க இவரோட ஸ்கூல் ஜூனியர்னு. ரெண்டு பேரும் அவங்களோட பாஸ்ட் லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுமே அன்எக்ஸ்பிரஸ்டு ஒன் சைட் லவ்வாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சில க்ரூஷியல் பாயிண்ட்ஸில் ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியும் ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. இந்த டைமில் ஹீரோயினுக்கு நம்ம அன்எக்ஸ்பிரஸ்டு லவ்வாக பாஸ்ட் க்ரஷை தேடி போய் கன்ஃபஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிரேசியான ஐடியா தோணுது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாஸ்ட் லவ் கிட்ட தன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணாங்களா இல்லையா, இந்த ப்ராசஸ்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. அபினவ் ஜீவின் தமிழ் சினிமால இன்னொரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஹீரோவா ஆகியிருக்காரு. இன்செக்யூர்ட ஆவரேஜ் லுக்கிங் தமிழ் பாய் கேரக்டர்ல தன்னோட டெபியூட் ஃபில்மை கொடுத்திருக்காரு. கேரக்டருக்கு கொஞ்சம் சூட் ஆனாரு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கலாம். மோனிஷாவா அவர் அனஸ்வரா ராஜனோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ கேச்சிங்கா இருந்தது. ஸ்கூல் போர்ஷன்ல சுட்டியான ஸ்கூல் கேர்ளாவும், கரண்ட் போர்ஷன்ல ப்ராக்ரெசிவா மெச்சூர்டா யோசிக்கக்கூடிய பொண்ணாவும் வெல் டிஃபைன்ட் ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஹீரோட கேரக்டரை விட இவங்களோட கேரக்டர் நல்லாவே ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருக்கு. டெக்னிக்கலி ராம்காம் லுக் அண்ட் ஃபீல் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையில ராம்காம்ன்ற ஜானருக்கு கதையை விட காஸ்டிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மேக்கப், காஸ்டியூம் அண்ட் மியூசிக்னு எல்லாமே சப்போர்ட்டிங்கா இருந்தது. கேரக்டர் ரோல்ஸ் அவங்களோட பங்களிப்பை சரியான அளவு கொடுத்திருந்தாங்க. டீச்சரா வர சரவணன், பாலாஜியா வர சச்சின் நாச்சியப்பன், அனிஷாவா வர காவியா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு பில்லர்ஸா இருக்கு. அவள் வருவாளா சாங் பேச செய்யப்பட்ட இடம் ஏடாகூடமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நல்லாவே இருந்தது. நாஸ்டாலஜில பெப்பியான சாங்கா இருந்த அவள் வருவாளா பாட்டை ரொமான்டிக் விஷுவல்ஸோட பார்க்குறது புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா, அபிஷனோட ஆக்டிங் கொஞ்சம் இன்சென்சிபிளாக இருந்தது. போகிற போக்கில் காமெடி சொல்றாரு, ஆனால் கரெக்டாக லேண்ட் ஆகல. ஸோ ஹியூமர் நிறைய இடத்துல ஒர்க் ஆகல. ஹீரோ கேரக்டர் படத்தோட ஆரம்பத்தில் இன்செக்யூரிட்டிஸ் நிறைஞ்ச தன்னோட பிரச்சனைகள்லேருந்து ஓடி ஒழியக்கூடிய ஆளாக இருக்காரு. ஆனால் படத்தோட கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. அவரோட ஆக்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிளாஷ்பேக்கில் தன்னோட கிரஷ் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறதை அசியூம் பண்ணிட்டு இன்செக்யூர் ஆகி பேச்சை கட் பண்ணிட்டு செல்ஃப் ட்ராமாக்குள்ள போறாரு. லேட்டர் அதே பேட்டர்னில் ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவ வேற ஒருத்தனை லவ் பண்ணுறதை அசியூம் பண்ணிட்டு ஆல் ஆஃப் சடன் கோஸ்டிங் பண்ணிட்டு செல்ஃப் ட்ராமாக்குள்ள போறாரு. இந்த பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாஸ்ட் லவ் கிரஷை தேடி போய் கன்ஃபஸ் பண்ணி தன்னோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிற கான்செப்டே பாயிண்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது. கிளைமேக்ஸ்ல ஹீரோ அழுகிறது அந்த கேரக்டருக்கும் செட் ஆகல, அந்த சீன்ல எமோஷன்ஸும் ஒர்க் ஆகல. ஹீரோவோட இன்செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா போகுதுன்னா, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் ஃபோனை எடுத்து யார் கூட சாட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறாரு. இந்த சீனும் அவுட் ஆஃப் லவ்ல நடந்த மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த சீனை தொடர்ந்து ஹீரோயினோட வேலிடான கோவத்துக்கு அப்புறம் ஒரு ரொமான்ஸும் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்குள்ள ஏன் லவ் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. குறிப்பாக ப்ராக்ரெசிவாக யோசிக்கக்கூடிய ஹீரோயினுக்கு எப்படி இவன் மேலே லவ் வருதுன்னு சொல்லவே இல்லை. அங்கங்கே சில நல்ல சீன்ஸ் வந்துட்டு போகுது. அதில் சில சீன்ஸ் ரீல்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி கான்ஷியஸாக எழுதுன மாதிரி இருந்தது. படத்தோட ஃப்ளோவில் பிளெண்ட் ஆகலை. ஸ்கூல் லைஃப் முடிச்சு பல வருஷத்துக்கு அப்புறமும் கூட எக்ஸை தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவும் கன்வின்சிங்காகவும் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஹீரோவும் அவரோட பழைய கிரஷும் மீட் பண்ணி பேசிக்கிற சீனில் ஹீரோவை விட ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி பேச வைக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேற எதுவும் ஃபெட்டிஷ் இருக்கான்னு சந்தேகம் வருது. அப்பப்போ ஹீரோவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிட்டு வராங்க. லேட்டரா அதுவும் ஒரு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையா இருக்கு. இன்ஃபேக்ட் அப்பா கேரக்டர் படத்துல இருந்து எடுத்துட்டா கூட எந்த டிஃபரன்ஸும் இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா ஹீரோட எமோஷன்ஸ் பேக் பண்ற மாதிரி எந்த சாலிட் சீன்ஸும் இல்ல. அதனாலேயே படத்துல ஹீரோவை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. படத்துல பெர்வர்ட்டடா ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட நியூட்ஸ் லீக் பண்ணிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற இன்டென்ஷன்ல டீச்சரா வர சரவணன் லேடிஸ் டாய்லெட் கிட்ட போறாரு. அங்க நடந்த கேஆஸ்னால தப்பா ஃப்ரேம் பண்ணப்பட்டு தண்டனையும் அனுபவிக்கிறாரு. டீச்சர் கேரக்டர் தப்பானவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ற ஹீரோயின் நியூட்ஸ் லீக் பண்ணிடுவேன் த்ரெட்டன் பண்ண போவட்ட மன்னிச்சு விட்டுட்டு கேஷுவலா கடந்து போறாங்க. இன்ஃபேக்ட் அவனோட வெட்டிங்லயே போய் பார்ட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல ஹீரோயின் உண்மையிலே ப்ராக்ரெசிவா யோசிக்கக்கூடிய பெண் தானான்னு சந்தேகம் வருது. மொத்தத்துல ஆவரேஜ் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு வித் லவ். சில காட்சிகள் மற்றும் லீட் கேரக்டர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிற சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் கூட பெட்டரான படமா வந்திருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5/2. மேலும் இது மாதிரியான ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நெல்லி தமிழா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye bye, see you from Rahul.